ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு மேன்மையான காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். எந்த நன்மை? இன்னைக்கு போகிற இடத்துல எத்தனை ஜனங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். எத்தனை ஜனங்கள் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு பக்கத்தில் சீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யலாமே. என்ன நன்மை? இயேசுதான் நல்லவர், இயேசுதான் தெய்வம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நரகத்துக்கு போய்விடுவீர்கள், பாவத்திலிருந்து மீட்க ஒரே ஒரு வழி இயேசுதான் என்று சொல்லி நீங்கள் அவர்களோட பேசி ஒரு நன்மை செய்யலாமே, நரகத்திலிருந்து தூக்கி விடலாமே. ஆனால் நீ நன்மை செய்கிறனா பாவம் பிசாசு உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தினந்தோறும் நன்மை செய்ய வேண்டும். எந்த நன்மை? மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இவர்தான் உண்மையான தெய்வம், இவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அந்த அறியாமையிலிருந்து அவர்களை நாம் வெளியே கொண்டு வர நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.